பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவுமே வாழவுமே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆதார வசனம் யாத்திராக 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்காகவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வாக்கு பெற்ற அருமை மக்களே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தரின் மக்களுக்கு அவர் உயர்ந்த திட்டங்கள் வைத்துள்ளார். இது ஒவ்வொரு செய்தியும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். எஸ்ஐயா 55:9. இனி தீங்கை காண்பதில்லை, காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தீங்கு நஷ்டம் ஏற்படுவது இல்லை, யாரும் நம்மளை வெட்கப்படுத்துவதில்லை, ஏமாற்றுவது இல்லை. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:19-20. கர்த்தரே சொல்லுகிறார், வேறு யாரும் இல்லை, தூதனை கொண்டு சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு கேட்டு புளிச்சிச்சுங்க, எதுவுமே நடக்கலைங்க, முட்டி மோதி கதறி இப்பொழுது ஜெபிக்க கூட பலன் இல்லைங்க என்ற சிந்தனையில் நீங்கள் இருப்பீர் என்றால், இந்த செய்தியை கேட்க ஆரம்பித்தது உண்டானால் நிறுத்தாமல் தொடர்ந்து கேளுங்கள் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். செங்கடல் பிளந்தது போல பிளந்து வழி காட்டும் நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. நம்புங்கள். எல்லா தடைகளும் ஒரே அடியாய் உடைந்து நொறுக்கி ஒரு வழி கேட்ட உங்களுக்கு சகலமும் வழியாக எரிக்கோ கோட்டை நொறுங்கினது போல சகல தடங்களும் நொறுக்கப்பட்டு போகும் நேரம் வந்துவிட்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டுங்க. எல்லா சகலம் நெகட்டிவ்களும் வெளியேறுவிட நேரம் வந்துவிட்டு. அதனால் தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். வேதத்தின் சாட்சிகளை பாருங்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 12:2-3 7 ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் பெற்றவன். உடனே நடந்ததா? 25 வருடங்கள் காத்திருந்தான். 25 வருடங்களும் அவனை கர்த்தர் வறட்சியாக வேதனையினுடைய நடத்தவில்லை. தான் ஆயத்தம் பண்ணியிருக்கும் ஆசீர்வாதங்களை உணர்த்தியும் அவனை பலப்படுத்தியும் அவன் அன்று வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும் சம்பூரணமாக கொடுத்து வந்ததால் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:20-21. இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டும். எப்படி வல்லவனானார்? எனக்கு அவர் கொடுப்பார். ஏதும் காணவில்லை, ஆனால் சூழ்நிலைகளெல்லாம் நெகட்டிவாக போய் கொண்டிருக்கிறது. ஆகிலும் அவன் நினைத்திருந்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்தது? அவனுக்கு 100 வயது, சரீரம் செத்து போயிருந்தது. 75 வயதில் சரீரம் பலனாயிருந்தது. 86 வயதில் சரீரம் பலனாயிருந்தது. இஸ்மவேலை பெற்றான். இப்பொழுது சரீரம் செத்து போய்விட்டது, பலன் இல்லை. சாராளுக்கு 100 வயது, சாராளுக்கு கற்பு செத்து போயிருந்தது. ஆனால் ஆபிரகாம் இந்த இரண்டையும் பொருட்படுத்தவே இல்லை. அப்படித்தாங்க நீங்களும் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாதீர்கள். இதுதாங்க கர்த்தர் அவரிடம் கண்ட மேன்மை. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உங்களிடம் அந்த நீதியை அவர் காண வேண்டும். என்ன நீதி? நாம் செய்கிற நீதி அல்ல, விசுவாச நீதி. என்ன சூழ்நிலைகள் மோசமாகிறத கர்த்தர் எனக்கு செய்வார், இது மாறும், நான் எழும்புவேன், உயிருவேன் என்று எண்ணிக்கொண்டே அதற்குண்டான காரியங்களை செய்யுங்கள். அதுதான் நீதி, அதுதான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன? எபிரேயர் 6:15. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இதையெல்லாம் தாவீது தனது இக்கட்டான நேரத்தில் தியானிக்கிறான். தாவீது அந்த ஆபிரகாமுடைய சாட்சியெல்லாம் தியானித்தான். நாம் எல்லாவற்றையும் சேர்த்து தியானிக்க வேண்டும். அவன் பேசுகிறான் தேவனிடம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இதெல்லாம் அறிக்கை செய்கிறான். சாட்சியை பார்த்து படித்து படித்து கேட்டு கேட்டு அறிக்கை செய்கிறான். சங்கீதம் 22:4-5. இதை நம்பினான், எடுத்துக்கொண்டான் தாவீது. தனக்கு ஆத்தும பலன் உண்டாக வெற்றி கண்டான் தாவீது, உயர்வடைந்தான். கர்த்தர் தனக்கு ஆயத்தம் பண்ணினதை உணர்த்தினதை, கொடுத்த வாக்கை அபிஷேகித்ததை நினைவு கூர்ந்து தனக்கு அப்படியே நடக்கும் என்பதில் உறுதியும் பொறுமையும் காட்டினான். பெற்றான் சகலத்தையும். தேவ வாக்கு அவனில் நிறைவேறியது, அவன் மூலமாயும் நிறைவேறியது. 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டான். அது மட்டுமா, வரும் சந்ததிக்கும் வாக்கு பெற்றான். நமக்கு சேர்த்துத்தான், நம்மைத்தான் சொல்கிறேன். இவற்றையும் அது நிறைவேறி வருகிறது. 1 நாளாகும் 17:11-17 வரையுடைய சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன். உன் புத்திரரில் தேவன் கொடுத்த வாக்கு, உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றியது.
தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவன். தாவீது திருப்பி சொல்லுகிறான், நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்து. வெகு தூரம் என்றால் என்ன? இப்பொழுது நம்முடைய வம்சம் வரையிலும் நம்மை பற்றித்தான் வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று தரிசனமாக பேசுகிறான். வாக்கு பெற்றது வைத்து பேசுகிறான். இதையெல்லாம் ஒன்று திரட்டி சங்கீதம் 119 2வது வசனத்தில் வைத்தான். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆபிரகாமின் சாட்சியை படிக்கிறோம், தாவீதின் சாட்சியை படிக்கிறோம், இன்னும் எத்தனையோ பரிசுத்தமான சாட்சியை படிக்கிறோம். படிக்க படிக்க கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். விசுவாசம் எதனால் அதிகரிக்கும்? வார்த்தையை கேட்பதனால். எந்த வார்த்தையை? தேவ வார்த்தையை, வாக்கு தத்தங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை, சாட்சிகளை. அது அதிகரிக்க வேண்டுங்க. நீங்களும் நானும் வாக்கு பெற்றவர்கள். நம்மை குறித்து உயர்ந்த தரிசனம் சித்தம் கொண்டுள்ளார். அது நமக்கு எட்டவில்லை என்பதை 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறார். வைத்திருக்கிறார். என்னங்க வச்சிருக்கிறாரு தெரியலையேங்க. அதைத்தான் அவர் எழுதி வைத்துட்டார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைக மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. நமக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, அதனால தானே புலம்புறோம். எங்கே வைத்திருக்கிறாராம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20. அவருக்குள் இருப்பதை ஆவியானவர் நமக்கு பெற்று கொடுக்கவே நமக்குள் இருக்கிறார். சகல ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்துவிட்டார். நாம் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. நமக்கு என்று வைத்திருக்கிறதை நமக்கு கொடுத்து வாழ வைத்து பார்த்து அனுபவிக்க சந்தோஷப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய கோஆபரேஷன் தேவை. ஆம், இயேசுதான் வழி. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தடைகள் வந்தால் தடைகளை நொறுக்கி நமக்கு முன்பால் போகிறவர் செய்வார். மீகா 2:13. தட்டி பறித்து கொண்டு போக முடியாது. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை, அந்த மேன்மையை, அந்த கணத்தை ஒருவனும் தட்டி பறிக்க முடியாது. ஆம், அவர் கையில் இருக்கிறது கெட்டு போவதும் இல்லை, தாமதமாவதும் இல்லை. ஆபகுக் 2:3. யோசேப்பு, ரூத், தாவீது, இஸ்ரவேல் மக்கள் இவர்களுக்கு ஆயத்த பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்த்து நிறுத்த அவர் எல்லாவற்றையும் பயன்படுத்தினார். அப்படி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உலகத் தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் அடைய, நிலைத்திருக்க, அதில் வாழ, வழியில் உங்களை காக்க, பாதுகாக்க தம் தூதர்களுக்கு அசைன்மெண்ட் எப்பவே கொடுத்து விட்டார். எப்பங்க கொடுத்தாரு? வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 91 11 16 வரை அப்படியே நடக்கும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் என்று சொல்லும் பொழுது உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலே, விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், சத்துருவை மேற்கொள்வாய் என்பதாகும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் மேன்மை என்னங்க வேணும்? எல்லாம் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்க அந்த இடத்தில். ஹல்லேலூயா. இதை அடைய, வாழ, மகிழ்ந்திருக்க, வம்சமாக, தலைமுறை தலைமுறைகளாக, 1000 தலைமுறைங்க கிருபை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 1000 தலைமுறைங்க இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 1000 தலைமுறைங்க உடன்படிக்கை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் எத்தனை தலைமுறை நினச்சிருவோம்? ஏதோ பேரப்பிள்ளைங்க 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, அதுக்கு மேலே வர்றவங்க எப்படியோ இருக்கட்டும், அப்படி தான் நினைப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய 1000வது தலைமுறை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் புதிதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்களோ அதையே தான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு சேர்த்து கொண்டு தேவ சமூகத்தில் சகலத்தை வைத்துவிட்டு காத்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் விசுவாசித்தார்கள், நாம் விசுவாசிப்போம். அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், நாம் பொறுமையாக இருப்போம். அவர்கள் தேவனையே பார்த்து கொண்டுதான் நாம் தேவனையே பார்ப்போம். வேறு புதிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, செய்ய முடியாது. காத்திருக்கும் போது சும்மாவும் இருக்கக்கூடாது, முறுமுறுக்கவும் கூடாது. தினப்படி என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை அவருக்கென்று செய்து, கொலேசியர் 3:24 மகிழ்வோடு இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை தான் நாம் அவரை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி, ப்ரூஃப். மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும். இது கட்டளை. ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். எப்படிங்க ஆனந்தம் வரும்? வாக்கு இருக்குதே. இப்போ இருக்கிறத பார்க்காதீர்கள், கண் காணதை பார்க்காதீர்கள், இல்லாததை பாருங்கள்.
பின் சங்கீதம் 22:4 கூட சொல்லப்பட்டது போல நடந்தே தீர். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் உண்மையுள்ளவரும் சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டீர் என்பது வேதத்தின் சாட்சிகள் சொல்லுகின்றன. நம்புகிறோம். அன்று நடந்தது இன்றும் நடக்கும், என்றும் நடக்கும், எனக்கும் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும், வம்சத்துக்கு நடக்கும், தலைமுறைகளுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஏனெனில் 1000 தலைமுறைக்கு கிருபையும் இரக்கம் உடன்படிக்கை காக்கிற உண்மையில கர்த்தர் என்று வாசித்தோம். நம்புகிறோம். எங்களுக்கு குறித்திருக்க நிறைவேற்றி நீ முடிப்பீர். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனாலும் என் வாய்க்கால்கள் தண்ணீரால் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். ஆமென். அல்லேலூயா.